தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/2/2015 வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் மதியம் 1:04 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்கள் பிறந்த நாள் என்று நாட்காட்டியிலே போட்டிருக்கும். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும், கவித்துவம் மிக்கவர்களாக நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வடலூருக்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய வடலூர் வள்ளலார் அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். வள்ளல் ராமலிங்கம் பிள்ளை இருக்கிறாரே, அவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவருக்கு வள்ளலார்னு பேர். அள்ளி கொடுப்பதற்கு பெயர்தான் வள்ளல். அவர் பணத்தை அள்ளி கொடுத்தாரா என்று நீங்கள் நினைக்கலாம். பொருளை அள்ளி கொடுத்து அவர் வள்ளலாக மாறவில்லை, அருளை அள்ளி கொடுத்து அவர் வள்ளலாக மாறினார். எனவே தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வள்ளலாரை நாம் சந்தித்தால், வள்ளலார் இருக்கிற இடத்திற்கு தைப்பூசத்தன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த வடலூரில் இருக்கக்கூடிய ஞான சபை இருக்கிறதே, அங்கு செல்வார்கள். வடலூருக்கு நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது வாய்ப்பிருக்கும் பொழுதாவது நீங்கள் ஒரு முறை செல்ல வேண்டும். அங்கே அவர் ஆரம்ப காலத்திலே அந்த இடத்திலே அவர் வழிபாடை நடத்தி கொண்டிருந்த பொழுது இறைவன் சொன்னாராம், சிதம்பரத்தின் 4 கோபுரமும் எங்கு தெரிகிறதோ அந்த இடம்தான் உனக்கு உகந்த இடம் என்றாராம். வீதியிலே நடந்து வந்து கொண்டிருந்த வள்ளலார் சிதம்பரத்தினுடைய 4 கோபுரமும் தெரிகிற இடம் எது என்று ஆராய்ந்து பார்த்தார். இந்த வடலூர் அவருக்கு தோன்றியது. அங்கிருந்து பார்த்தார், 4 கோயில்களும் தெரிந்தது, 4 கோபுரங்களும் தெரிந்தன. உடனே அந்த இடத்திலேயே அவர் அமர்ந்து ஞானத்தை போதிக்க ஆரம்பித்து விட்டார். அங்கே நான் ஒரு முறை சென்றிருந்தேன். அப்பொழுது மிக அற்புதமான அணையா அடுப்பு அங்கே நான் பார்த்தேன். அணையா அடுப்பு, அணையா விளக்கு என்று இருக்கிறது. ராமலிங்க சுவாமிகள் தன் திருக்கரங்களால் எழுதிய அகவல் அங்கே இருக்கிறது. அவர் ஜீவகிம்சையை போதித்தவர். ஜீவகிம்சை கூடாது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்றார். இறைவனை கும்பிடுகின்ற பொழுது எல்லோரும் வந்து இறைவனுக்கு பட்டு சாத்தினார்கள். இப்பொழுதெல்லாம் நாம் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது இறைவனுடைய திருமேனியிலே பட்டு சாத்துவார்கள். இவரோ பக்கத்திலே நின்றார். இவர் கண்ணீர் விட்டு அழுது அதை சாமியை கும்பிட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. ராமலிங்கம், அவர்கள் சாத்துகின்ற பட்டு கிழிந்துவிடும், ஆனால் நீ படிக்கின்ற பாட்டு கிழியாது, நீ பாடி என்று ஒரு ஒலி கேட்டது. உடனே பாடினார். உனக்கு என்ன வேண்டும் என்று இறைவன் கேட்டான். பாடினார். ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று வேண்டுதல் பதிகமாகவே பாடினார். அந்த ஒரு பாடலை நீங்கள் பாடினாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும். எப்படி அபிராமிப்பட்டர் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத விளமையும் கழுவினி இல்லாத உடலும் என்று அபிராமி அந்தாதி பாடினாரோ, அதே போல ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், நல்ல நட்பு நமக்கு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். நயவஞ்சகத்தோடு பழகியவர்கள் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பழகியவர்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். இப்படியெல்லாம் நாம் இறைவனிடம் கேட்டால் மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். கருணை நிதி இருக்கிறதே, அவருடைய அந்த இறைவனுடைய அந்த கருணை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட கருணையை அந்த வள்ளலார் நமக்கு வாங்கி கொடுத்தார். அவர் அருளை கொடுத்ததால் தான் அவர் வள்ளலானார். பொருளை கொடுத்து வள்ளலாகாமல் அருளை கொடுத்து அந்த வள்ளலாரை நாம் போற்றி வழிபட வேண்டும். வள்ளலார் படத்தை இல்லத்திலே வைத்து நமது பூஜை அறையிலே வைத்து வழிபடலாம். நமக்கும் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். காரணம், இன்றைக்கு சந்திராஷ்டமம். 8லே சனி பவனி வருகின்றார், சந்திரனும் பவனி வருகின்றார். எனவே இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து இல்லத்தில் உள்ளவர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து கொண்டால்தான் அமைதி காண இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். கூட்டாளிகள் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ராசிநாதன் சுக்கிரன் சூரியனுடன் கூடியிருக்கிறார். எனவே வாகன யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணத்தால் பலன் கிடைக்கின்ற நாள். நீண்ட தூர பயணங்களை ஒரு சிலர் மேற்கொள்ள நேரிடும்.
பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். 10லே செவ்வாய் இருப்பதால் தொழில் தொடங்க முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் அடைவர். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்ம வியாழன். வியாழன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். குழந்தைகள் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும் நாள். உறவினர்கள் உங்களுக்கு உண்மையாக நடந்து கொள்கிறார்களா என்பது சந்தேகம்தான். எனவே அவர்களுடைய உண்மையான நிலை இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் நிம்மதி குறைவாகவே இருக்கலாம். பயணத்தை தள்ளி வைப்பதுதான் நல்லது. 2ஆம் இடத்திலே ராகு. துர்க்கை வழிபாடு உங்கள் துயரங்களை தீர்க்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். கடன் சுமை குறையும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை அகலும். நண்பர்களின் நல் ஆதரவோடு மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரப்போகிறது. துலாம் ராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் எடுக்கின்ற நாள் இந்த நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. 10லே இருக்கிற குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நண்பர்கள் பகைவர்களாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வருமானம் போதுமானதாக இருக்கும். புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதில் வெற்றியும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாகன யோகத்தால் வளம் காணும் நாள். வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் உங்கள் வீடு தேடி வரப்போகின்றார்கள். வாரிசுகளால் நன்மை கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கலாம். கட்டிடம் கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி உண்டு. மகர ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். இன்று மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரப்போகின்றது. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வீட்டு முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாக இருந்து அரிய பணிகளை புரிகின்ற நாள் இந்த நாள். புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. நண்பர்கள் நண்பகலுக்கு மேல் உங்களுக்கு நல்ல விதமாக வந்து சில காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மீனராசி நேயர்களே, இன்றைக்கு நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் லாபம் காண்பீர்கள். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். சகோதர உறவு பலப்படும். கேது பலத்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று கிழமை வெள்ளி என்பதால் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.